ஒருவேளை கைதி படத்தில் டில்லி போலீஸ்கிட்ட மாட்டாமல் நேரடியாக அவர் பொண்ணை போய் பார்த்து அவர் பொண்ணோட சொந்த ஊருக்கு போகும்போது அடைக்கலமன் கேங் அவரை துரத்த ஆரம்பிச்சிருந்தா என்ன இருக்கும்? நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிற படத்தோட பேர் ஷீ ரைட்ஸ் ஷாட்கன். படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு திருடப்பட்ட காரில் அவரோட மகளை பள்ளிக்கூடத்தை கூட்டு போகிறதுக்காக வர்றாரு. மகளுக்கு அது ஆச்சரியம். ஏன் அப்படின்னா அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவர் அங்கே கூப்பிட வந்திருக்காரு. வழக்கமாக வர்ற அம்மா வரல. அப்பா வந்திருக்க காரில் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கிடக்குது. அப்பா போட்டிருக்கிற அந்த ஓவர் கோட் அந்த பொண்ணோட ஸ்டெப் ஃபாதரோடது. அதாவது அவங்க அம்மா 2வது திருமணம் முடித்து தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு காரில் யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, தயவு செஞ்சு என் கூட வா, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற உரையாடலேருந்து என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த படத்தில் பெரும்பாலான விஷயங்கள் உரையாடல் வழியாகவே நம்ம யூகிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அது இன் மீடியாஸ் ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதையை கிளைமேக்ஸுக்கு பக்கத்தில் இருந்து இல்லை சம்வேர் இந்த மிடில் தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அவரோட படங்களை பெரும்பாலும் அப்படி தான் தொடங்குறாரு. அது பொல்லாதவனோ ஆடுகளமோ இல்லை வடச்சென்னையோ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பக்கத்தில் இருந்து இல்லை நடுவில் இருந்து அசுரன் படமோ. ஏன்னா அப்போ தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும். அப்போ இந்த படத்தில் இவங்க பேசுகிற நிறையா விஷயங்கள் ஒருபோதும் காட்சிகளாக வரப்போகிறதில்ல. பட் அவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த டயலாக்ஸ்லேருந்தே நாம் இது நடந்திருக்கு, அதன் பிறகு இவங்க இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இப்போ அப்பா பல வருஷங்கள் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்காரு. அவர் ஒரு கும்பல் துரத்துறாங்க. இவரோட அதாவது கதாநாயகனான நேட்டோட அண்ணனை அந்த கும்பல் ஏற்கனவே கொலை பண்ணிட்டாங்க. இவர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த கும்பலுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை. இனி இவர் வெளியில் வந்தோடனே இவரை முதல்ல இவர் கதையை முடிக்கணும். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தை சேர்ந்த யாரும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அந்த கும்பல் துரத்துறாங்க. அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸில் உள்ள அந்த மொத்த மாகாணத்துலேயும் போதைப்பொருள் விற்பனை கண்ட்ரோல் வச்சுருக்கிற ஒரு கும்பல். இப்போ இந்த கும்பல் இவரை துரத்துறாங்க. இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு, பொண்ணை கூப்பிட்டு ஓடுறாரு. இந்த செய்தி தொலைக்காட்சியில் எப்படி வருது அப்படின்னா, நேட்டு தன்னோட முன்னாள் மனைவியை கொலை பண்ணிவிட்டு அவரோட கணவரையும் கொலை பண்ணிவிட்டு பொண்ணை கடத்திட்டு போயிட்டார் அப்படின்னு தான் 10 டிவியில் நியூஸ் வருது. இப்போ இந்த நியூஸை இந்த பொண்ணு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு ஃபோன் பண்ணால் அங்கே ஒரு அதிகாரி அட்டன் பண்ணுறாரு. அகைன் இங்கே போலீஸ்லேயும் வில்லன் தரப்புக்கு ஒர்க் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. அட்டன் பண்ண அதிகாரி நேர்மையான அதிகாரி. அவர் அந்த ஊரில் உள்ள அந்த போதைப்பொருள் கும்பலை ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அவங்க தேடுறது எல்லாமே அந்த போதை கும்பல் தலைவனான ஹவுசர் அப்படின்ற ஆளை தான். அந்த ஹவுசர் நம்ம கைதி படத்தில் வர அடைக்கல மாதிரி யாருமே நேரில் பார்த்ததே கிடையாது. இவன் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பேர் தான் தெரியுமே தவிர்த்து அந்த கும்பல் அவங்கள ஆரியன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த போலீஸ்காரர் என்ன இவர் ஒரு பிளான் பண்ணுறார். இந்த கும்பலை பிடிக்கிறதுக்கு இவங்களை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கதாநாயகனும் அவரோட பொண்ணும் தப்பிச்சு ஓடிட்டுருக்காங்க. அந்த கும்பல் துரத்துது. இடையில இந்த போலீஸ் ஆஃபீஸரும் வர்றாரு. அந்த அப்பாவுக்கு என்ன கட்டாயம் அப்படின்னா, தன்னோட முன்னாள் மனைவியை பொண்ணோட அம்மா அவர் கொலை பண்ணலைன்றது அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். இப்போ வழக்கமாக சினிமாக்களில் வர்ற 10 வயசு 11 வயசு பிள்ளைங்க வயசுக்கு மீறின மாதிரி தான் ஒரு நடிப்பும் இருக்கும், அவங்க செயல்பாடும் இருக்கும், கதையும் அப்படி தான் இருக்கும். இங்கே அவங்க 11 வயசு பொண்ணுனா 11 வயசு பொண்ணு தான். அதுக்கே ஒரு இன்னசென்ஸோடு தான் இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணோட அடையாளத்தை மறைக்கிறதுக்காக இல்லை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்ணுறதுக்காக பொண்ணோட தலைமுடியில் அவர் டை அடிச்சு விட்டுறாரு. ப்ரௌனாக இருக்கிற தலையை பிளாண்டாக மாற்றுறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பேஸ்பால் பேட்டை வச்சு ஒருத்தரை எப்படி அடிக்கிறது அப்படின்லாம் சொல்லித்தர்றாரு. கார் கண்ணாடியை உடைக்க சொல்லித்தர்றாரு. அதாவது கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு சர்வைவிங் ஸ்கில்ஸ், இப்படி உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தர் துரத்தும் போது நீ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஆன் த ரன் தான். ஒவ்வொருத்தராக மீட் பண்ணி ஒவ்வொரு இதாக தப்பிச்சு ஓடிட்டு தான் இருக்காங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ணிடுறாரு. இப்போ அவர் ஒரு டீல் சொல்கிறார் கதாநாயகன்கிட்ட, நீ இப்படி பண்ணால் இந்த விஷயம் இப்படி முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னார் தான் ஹவுசர் அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஆனால் அவர்கிட்ட எந்த சப்போர்ட்டிங் எவிடன்ஸும் இல்லை. இப்போ கதாநாயகன்கிட்ட ஹவுசர் இன்னார்னு கை காமிச்சா இவன் அங்கே போவான். இந்த சண்டையில் கண்டிப்பாக கதாநாயகன் ஹவுசரை கொண்டுருவான்னு இவர் நம்புகிறாரு. இல்லை இவன் அங்கே போகவும் பின்னாடியே போய் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். இதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்றது மீதி படம். இந்த படம் அமேசானில் தான் நான் பார்த்தேன். தேட்ரிக்கலாக ரொம்ப லிமிட்டடாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அமேசானில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் வார்னர் பிரதர்ஸை வாங்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய நியூஸாக வந்துச்சு. அமேசான் சில வருஷங்களுக்கு முன்னாடி எம்ஜிஎம் ஸ்டூடியோஸ் வாங்கிட்டாங்க. எம்ஜிஎம் ஸ்டூடியோஸ் தான் ஒரு காலத்தில் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் எடுத்தவங்க. அந்த எம்ஜிஎம் ஸ்டூடியோ சார்பாகத்தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த நாவல் 2017ஆம் ஆண்டு வெளியாக இருக்குது. எழுதினவர் பேர் ஜோர்டன் ஹார்ப்பர். ஸோ கைதி படம் இதுக்கு பிறகு தான் வெளிவந்துச்சு.
மேபி லோகேஷ் கனகராஜ் எல்லா படங்கள்ல இருந்தும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இந்த நாவலை படித்து கூட அவருக்கு யாரோ அந்த கதையில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்துருக்கலாம். இது வந்து ஒரு உலகம் முழுவதும் உள்ள ஒரு ட்ரோப் தான். என்ன கதை ட்ரோப் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை இல்லை ஒரு இளம் பெண் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக கதாநாயகன்கிட்ட வந்து சேருவாங்க. கதாநாயகன் பெண்ணோட உறவினராக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், இல்லை டோட்டல் ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம். முதல் உதாரணம் என்ன அப்படின்னா, 94ஆம் ஆண்டு வெளியான லியோன் த ப்ரொஃபஷனல்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து அந்த ஒரு இளம் பெண் நட்டாலியா போர்ட்மேன் அவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஹிட்மேன் கிட்ட வந்து அந்த ஹிட்மேன் கொல்ல போன ஒரு இடத்துல இந்த பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டு வர்ற மாதிரி ஆயிரும். இப்போ இந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர் தலையில் வந்து விழுந்துடும். இந்த பொண்ணை கொல்றதுக்காக கும்பல் துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவர் வந்து அவரோட சொந்த ஆட்களைய பாஷையை பகச்சிக்கிற மாதிரி ஆகும். இந்த படத்தை அப்படியே தமிழில் வந்து சூரிய பார்வைன்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து 2010ஆம் ஆண்டு வெளியான கொரியன் படமான இந்த மேன் ஃப்ரம் நோவேர், அதில் ஒரு பக்கத்து வீட்டு ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை வேறு வழி இல்லாமல் ஹீரோ காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். அப்புறம் தான் தெரியும் ஹீரோ ஒரு காலத்தில் யார் அப்படின்றது. ஸோ இது ஒரு கதை ட்ரோப். இதை உலகம் முழுவதும் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேன் ஃப்ரம் நோவர் படத்தை தான் தமிழில் என்ன அறிந்தாலும் எடுத்தாங்க. இன்னும் மற்ற பிரபலமான படங்கள் வந்து மேன் ஆன் ஃபயர், அப்புறம் ஈக்குவலைசர் போன்ற படங்கள். ஸோ இதில் அதே ட்ரோப் தான். ஒரு பெண் குழந்தை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகனோட சொந்த குழந்தையே. இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றணும், அதுக்காக கதாநாயகன் ஓட ஆரம்பிக்கிறாரு, வில்லன்கள். ஸோ இந்த ஃபார்முலா தான் இது. அண்ட் இது நாவலிருந்து உருவாக்கப்பட்டதுனால இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து அந்த வசனங்களில் தான் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் காட்சிப்படுத்தினா அது கிட்டத்தட்ட ஒரு சீசன் டிவி சீரீஸாக எடுக்கக்கூடிய அளவுக்கு நீளமாக வரலாம். அண்டு எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறது வந்து போரிங்காக கூட மாறிடலாம். அப்போ இந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட் சஸ்டெயின் ஆகிறதுக்கு, அப்படியே நீடிக்கிறதுக்கு, அந்த மர்மம் நீடிக்கிறதுக்கு இப்படி வசனங்களாக குறைவான இதுலேயே வந்து சொல்லிட்டு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு மிஷன் இம்பாசிபிள், காமிக்ஸ் படங்கள் போன்ற சூப்பர் ஹீரோ படங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் உள்ள பிரம்மாண்டம் எதுவும் இல்லாமல் ஒரு கதையில் உள்ள அந்த ஒரு எமோஷன். நான் இப்போ தொடர்ந்து பேசிட்டு வர்ற பாட்காஸ்ட்டில் வந்து கதையில் ட்ராமா அப்படின்றது எவ்வளோ முக்கியம், நாடக தருணங்கள், அதில் வர்ற கேரக்டர்களுக்கு நடுவில் உள்ள அந்த எமோஷ்னல் மொமெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டே வந்தேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான அந்த அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ரொம்ப வருஷம் கழித்து தான் மீட் பண்ணுறாங்க. இப்போ வந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு நடுவில் உருவாகக்கூடிய அந்த தந்தை மகள், அதையும் தாண்டி ஒரு நட்புறவு, அது வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ரொம்ப நல்ல படம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.